சரி ரைட் பிடிச்சிருக்கு மனசுல அதாங்க எங்களுக்கு வேற ஒண்ணு வேண்டாம். முட்டாள்தனம் பண்ணி உணர்ச்சிவசப்பட்டு தயவு பண்ணி உனக்கு எடுத்துக்காங்க. ஒண்ணு இன்னொன்னு சொல்றேன், நமக்குள்ள இருக்கட்டும். கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும், ஆனா ஏன் பிடி விட்டு போகாது சார். ப்ளீஸ் போதுமா சார்? காலத்துக்கு வெயிட் பண்ணுவேன் சார். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ விண்டு சேஞ்ச் ஆகும், விண்டு சேஞ்ச் ஆகும் சார். நான் நினைச்சு பாருங்க, நான் வெளியே வந்து பிற்பாடு கண்டிப்பாக கேளுங்க, வெளியே வந்துட்டேன் நான் ஹீரோ. அது என் புக்கு ஒன்று வருது வெளியில், இங்கிலீஷ்லேயும் வருது தமிழ்லேயும் வருது. ஹிந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாரு. என்ன சார் இந்த வெளி வெளுத்துறீங்கன்னு பிச்சை எடுக்கிறேன் எல்லாத்தையும். அதில் பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங், சிதம்பரத்தை எங்கே பண்ணுறேன் நான். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் ஆகும் சார். அது வரைக்கும் நான் அடைக்க வாசிப்பேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துவேன் சார். எப்படின்னு கேளுங்க, வட மாவட்டங்களில் பன்னீர்கள் போடு, ஆனால் சிவசங்கர் சொல்லுவான் நான் எப்படி இருப்பாரு சார். சார் எங்கள் ஊரில் எனக்கு ஜாதி கிடையாது, வன்னியர்லாம் என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்காரன் மாதிரி சார். இப்போ இந்த ஊருக்கு வந்தேன், கீழே கவுண்டர்கள், எந்த கவுண்டர் ஆச்சும் என்ன இசைன்னு பார்க்குறேன்னா எல்லா கவுண்டர் அட்டென்ஷன் நிற்கிறேன். அப்போது ஜாதியை தாண்டி வெளியே வந்துட்டேன்னா அதுக்கு போதுமான காசு இருக்கா, போதுமான மூளை இருக்கா. கலைஞர் போயிட்டா கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்து ஆகட்டும், இப்போ அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா. இந்த டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் கொட்டிட்டு வரேன் ஒன்று. இன்னொன்று தங்கச்சி நம்ப மாட்டார். என்ன தங்கச்சி கனிமொழி நம்ப உண்மையாது, அதான் கனிமொழி ஏற்றுக்க மாட்டார் சார். சேர்ந்து விடாது, என்ன வெளியே தர முடியாது. சரி புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது, என் அறிவு வெளியே தர முடியாது, என்கிட்ட இருக்க வேற செல்வாக்கு தெரிய முடியாது, வேற லாக்கில் நான் வச்சிருக்கேன். புரியுதா? நேரம் எனக்கே இப்போ சரியில்லை. கேளுங்க, இல்ல இவர்கிட்ட பேச முடியாது. இவர் போய் முட்டிக்கிட்டு திரும்பி வர்றாரு பாரு, நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. தலைவருக்கு பிறகுதான் ஒரு செட்பேக் வரும். எல்லா பிராமின் போட்டு அடிப்போம். சரிங்க, எல்லா இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் அடிப்போம் அவரை போட்டு. இப்பவே அப்படிதான் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, இவர் நினைக்கிறா நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லை, கிரவுண்ட் அப்படி இல்லை. இப்போ வந்து ரைட் அப்பாவே அவரே கைதி மாதிரி இருக்காரு தலைவர். இவர் டேக் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ போய் முட்டி மோதினீங்கன்னா வேற மாதிரி அது போகும். ப்ளீஸ் ஓவர் நைட் கன்வின்ஸ் பண்ணுங்க, எனக்காக கன்வின்ஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம போவோம், மூவ் பண்ண வேண்டிய இடத்துல மூவ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு நான் எவ்வளோ கரெக்டாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு கிரீவன்ஸ் நியாயமானது, டோக்கடிங்க தோக்கடிங்க. ஆனால் அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு பிராமணனுக்கு நமக்குள்ள வித்தியாசம், நம்ம அறுவாலை தூக்கிறோம், அவன் அறுவாலை தூக்க மாட்டான். முடிச்சிருவாங்க அதே சைலண்டாக முடியும். நான் இப்போ வந்து என்ன பார்க்கறதுக்கு அரசியல் பார்த்த உடனே வேற ஏதாவது சொல்லுவாரு. வேண்டாம், எலெக்ஷன் முடிச்சிட்டேன், எலெக்ஷன் முடிச்சு போனேன். இல்லை நீ இடையில வாங்க, நான் ஸ்பீக்கர் உள்ளே போட்டு நான் என்ன பேசணும்னு காமிக்கிறேன் சார். இன்னைக்கு நைட்டு கூட காமிக்கிறேன் சார். நான் மொழிமறவே இல்லை. ஸ்டாலின்ட்ட போன போட்டு இன்னைக்கு என்ன நடந்தது, அங்கே நியாயமானது, அவருக்கு பின்னாடி இவ்வளோ குரூப் இருக்கு. ஒன்றுண்ணா சமாதானம் ஆகிட்டாருன்னு வார்த்தை வேண்டாம். சமாதானம் உங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்குறாரு ஸ்டாலின். முபாரக்கோட சமாதானம் இல்லை. நீங்க சொல்லுங்க, தனியாள பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆபீஸ்க்கு இந்த 2 வாரம் இந்த 2 வாரத்துக்கு சொல்லிக்கிற போதும் சார். தெரியாம 10:30 மணிக்கு ஒரு கேம்பெயின் முடியும். சரிண்ணா, இந்த குரூப் திரும்ப வரும். என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு ஒரு கரெக்ட் விரட்டி விடுவேன். ஒரு கரெக்ட் விரட்டி விடுவேன்.